Tick Big, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. திமுக ஏங்க இவ்வளோ பதறுது? முதலமைச்சர் ஏன் இவ்வளவு கடினமாக அறிக்கை விடுகிறார்? சீமானை இழுப்பதற்கான எல்லா வேலைகளும் நடக்குது. ஆனால் சீமானுடைய சமீபத்திய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் போனால் ஆச்சரியம் இல்லைன்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு நயினார் நாகேந்திரன் பதவியேற்றதுக்கு இவர் வாழ்த்து தெரிவிக்கிறார். வாழ்த்து எப்படிங்க தெரிவிக்க முடியும்? இது தனிப்பட்ட வாழ்த்து கிடையாது. பாஜக என்ற கட்சியை சித்தாந்த ரீதியாக நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்றது தான் சீமானுடைய நிலைப்பாடு. அந்த கட்சிக்கு தலைவராக வரவருக்கு வாழ்த்து சொல்கிறீங்கன்னா அந்த சித்தாந்தத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்கன்னு தான் அர்த்தம். விஜய் வாழ்த்து தெரிவித்தாரா? தெரிவிக்கல. அப்போ விஜய் மூன்றாவது அணி தான். அவர் கண்டிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார். திமுக சத்தியமாக போக மாட்டார். ஏன்னா பிஜேபி டிஎம்கே அலையன்ஸை பற்றி ஏடிஎம்கே அலையன்ஸை பற்றி நேற்று கடும் கண்டனம் தெரிவித்து அவர் ரியாக்ஷனே கொடுத்துருக்காரு. சீமானியா ரியாக்ஷன் கொடுக்கல. அவர் அதை பற்றி கருத்து கூட ப்ரெஸ் மீட்டில் கருத்து கூட தெரிவிக்க மாட்டார். என்னங்க அர்த்தம்? இப்போ எத்தனை நாளைக்கு சீமான் இப்படி வழவழா போகலா என்று கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்க முடியும்? அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 3-4 நாள் ஆகுது. இப்போ இந்த கூட்டணியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? பிஜேபி தரப்புலேருந்து மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை ஏவி விட்டு, அமலாக்கத்துறையை ஏவி விட்டு திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள், திமுக அமைச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவாங்க. அமித்ஷா இந்த கூட்டணியை அறிவிக்கும் போது திமுக ஊழலில் மூழ்கி முத்தெடுக்குது. ஒரு நீண்ட பட்டியலை வாசித்தார். டாஸ்மாக் ஊழல் 39,000 கோடி. ஒன்றுபட்ட ஏடிஎம்கே இருக்கிறது தானே ஒரு பெரிய பலமாக இருக்கும். அந்த ஒரு இடத்த அமித்ஷா அவர்களும் பிஜேபி தரப்பில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? மீண்டும் எடப்பாடிக்கு இதை வலியுறுத்தி ஏதாவது அழுத்தம் கொடுக்க முடியுமா? அன்னைக்கு மேடையில் இப்போ அதிமுக விழுவருக்காங்கல்ல, நாங்கள் திரட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அது எவ்வளோ பச்சை பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி 12 மணிக்கு வர வேண்டிய ப்ரெஸ் மீட் சாயங்காலம் 5:30 மணிக்கு போனதுக்கு காரணமே எடப்பாடியை சம்மதிக்க வைக்கிறதுல வந்த பிரச்சனை தான். எடப்பாடி கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கறதுல உறுதியாக முடியாதுன்ட்டார் அவர். அதிமுக விழுவகாரங்களை திரட மாட்டோம் தான் ஸ்டாண்ட் எடுப்பார். ஆனால் தலையிடுவாங்க. இப்போ உதாரணம் இதில் டிடிவி கதை வேறு, ஓபிஎஸ் சசிகலா கதை வேறு, ரெண்டு வேறு. லோக்சபா எலெக்ஷன் அப்போ அண்ணாமலை ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு புதிய தலைமுறைக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி அழியுது அப்படின்ற மாதிரி அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணியிருப்பாரு. அண்ணாமலை அன்னைக்கு சொன்னதும் இந்த கூட்டணி ஃபார்மேஷன் இன்னைக்கு நடந்திருக்கதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அண்ணாமலை அவ்வளோ பேச்சு பேசினார். கட்சியில் அவர் தான் இன்னைக்கு காணாமல் போயிருக்காரு. 2 திராவிட கட்சியில் ஒன்று அழிவுனாரு. கட்சியில் அரசியலில் தோற்று போனது யார்? இன்னைக்கு அண்ணாமலை தான் பாஜக பதவியிலேருந்து நீக்கப்பட்டு இன்றைக்கி வேறு ஏதோ பதவி கொடுத்துருக்காங்க. தேசிய அளவில் அவருக்கு முக்கியத்துவன்றாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏடிஎம்கேவை கிளிக் பண்ணும். ஆனால் ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்குல்ல சார், அது எப்படி என்ன மாதிரியான ஒரு இதுக்கு? இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது தமிழ்நாட்டுக்கு பேரழிவை உண்டாக்கும். அது வேறு. மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இவன் மாற்றி பேசுகிறான், அங்கே ஒன்று பேசுகிறான், இங்கே ஒன்று பேசலை, ஒரே பேச்சு தான் எப்பயும். இது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலை உண்டாகும். ஏன்னா இதே திமுக இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லாமல் அதிமுக அதிகாரத்திலேருந்து பிஜேபியோட போச்சுன்னா திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும்னு இப்பயே சொல்லிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அஃபிஷியலாக இணைகிறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இணைந்து தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் 3-4 நாள் ஆகுது. ஸோ இப்போது இந்த கூட்டணியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு ஒன்றிணைந்து செயல்படுவாங்க, போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. திமுக அரசுக்கு எதிராக ஒன்றிணைந்து போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. பிஜேபி தரப்புலேருந்து மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை ஏவி விட்டு, அமலாக்கத்துறையை ஏவி விட்டு திமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள், திமுக அமைச்சர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவாங்க. ஆல்ரெடி KN நேரு, அவருடைய சகோதரர், அவருடைய மகன் எல்லாருமே அமலாக்கத்துறை சோதனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நேருவோட டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை அறிக்கையை கொடுத்துருக்குது. இந்த மாதிரி அமைச்சர்கள் ஒரு 6-8 அமைச்சர்கள் அமலாக்கத்துறையோட அருட்கண் பார்வையில் இருக்காங்கன்னு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ திமுக அரசுக்கு எதிரான ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மத்திய அரசாங்கத்தோட நடவடிக்கை, மத்திய விசாரணை அமைப்புகளோட நடவடிக்கை விரைவுபடுத்தப்படும். ஏன்னா அமித்ஷா இந்த கூட்டணியை அறிவிக்கும் போதே திமுக ஊழலில் மூழ்கி முத்தெடுக்குது. ஒரு நீண்ட பட்டியலை வாசித்தார். டாஸ்மாக் ஊழல் 39,000 கோடி, 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல், வேலை ஜாப் ரேக்கெட்டில் ஊழல், மணல் கொள்ளை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழல் பட்டியலே வெளியிட்டார். ஆகவே அந்த ஊழல் தொடர்பான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும். மூணாவது என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்சிகளையும் அந்த கூட்டணிக்குள்ளே எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த கட்சிகளை, பாமகவை கொண்டு வருவாங்க, தேமுதிகவை கொண்டு வருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுங்கெல்லாம் சிறிய முயற்சிகள் எடுத்தாலே அவர்கள் வந்து விடுவார்கள். சீமானை இழுப்பதற்கான எல்லா வேலைகளும் நடக்குது.
விஜய் போக மாட்டார், கண்டிப்பாக தனியாக தான் நிற்பார். அப்போ பாமக, தேமுதிக, சீமான் கடைசி வாய்ப்பு தான் தேமுதிக. சீமான் போவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் சீமானுடைய சமீபத்திய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவர் போனால் ஆச்சரியம் இல்லைன்னு தோணுது. இப்போ உதாரணத்துக்கு நயினார் நாகேந்திரன் பதவியேற்றதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார். வாழ்த்து எப்படிங்க தெரிவிக்க முடியும்? இது தனிப்பட்ட வாழ்த்து கிடையாது. இது பாஜக என்ற கட்சியை சித்தாந்த ரீதியாக நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்றது தான் சீமானுடைய நிலைப்பாடு. அந்த கட்சிக்கு தலைவராக வரவருக்கு வாழ்த்து சொல்கிறீங்கன்னா அந்த சித்தாந்தத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இது எப்படி நீங்கள் வாழ்த்து சொல்ல முடியுது? தனி மனித கண்ணியமாக நாகரிகமாக எடுத்துக்க முடியாது. சாவுலேயும் கல்யாணத்துலேயும் கலந்துக்கிறது வேறு. இப்போ குமரி ஆனந்தன் இறந்தப்போ போய் அதில் மலர் வளையம் வச்சு இரங்கல் தெரிவிக்கிறது அது வேறு. ஆனால் இப்போ சித்தாந்த ரீதியாக எதிரியான ஒரு கட்சிக்கு தலைவராக ஒருத்தர் வரும்போது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுன்றது வேறு. அப்படி வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி என்டிஏல சீமானும் சேருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அப்படிலாம் சேர மாட்டோம். நேற்று கூட கிண்டலாக சீமான் சொல்கிறாரு ட்ரம்ப் கட்சியோட மட்டும்தான் கூட்டணின்றார். இதெல்லாம் கதை. நன்றாக கதை அழைக்கிறார் சீமான். நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் சீமான் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? அதுக்கு சாதாரணமாக கடந்து போகிற நிகழ்வு கிடையாது. சித்தாந்த ரீதியாக நேர எதிரி பிஜேபி, மனித குலத்தின் எதிரி பிஜேபின்னு பேசினவருங்க சீமானு. மனித குலத்தின் எதிரியோட மாநில தலைவருக்கு நீங்கள் எப்படி வாழ்த்து தெரிவிக்க முடியும்? அவரோட அரசியல் நிகழ்வுக்கு எப்படி வாழ்த்து தெரிவிக்க முடியும்? தனிப்பட்ட முறையில் அவரோட உங்களுக்கு உறவு இருக்கலாம், அவரோட திருமணத்துலையும் அவங்க வீட்டில் நல்லது கட்டத்தில் கலந்துக்கிறது வேறு. பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றதற்கு சீமான் வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா அது கடந்து போக முடியாத நிகழ்வு. விஜய் வாழ்த்து தெரிவித்தாரா? தெரிவிக்கல. திமுக கூட்டணி கட்சிகள் வாழ்த்து தெரிவித்ததா? தெரிவிக்கல. ஏன் பாமக கூட வாழ்த்து தெரிவிக்கல எனக்கு தெரிஞ்சு. சீமான் வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா அது நம்ம தீவிரமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே சீமானும் என்டிஏ கூட்டணியில் ஐக்கியமாவார், ஜோதியில் கலந்து விடுவார் என்ற கருத்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்துன்னு தான் நான் பார்க்குறேன் சார். ஆனால் அது சீமான் அவர்களுக்கு அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? ஆல்ரெடி வந்து நீங்கள் சொன்ன அண்ணாமலையோட ஸ்டேஜ் ஷேர் பண்ணது, எஸ்ஆர்எம்ல மேடையில் ஸ்டேஜ் ஷேர் பண்ணது ஒரு பேசு பொருளாச்சு. இந்த விஷயத்துக்கு ஒரு கூடுதல் மைலேஜ் கொடுத்த மாதிரி தான் இருந்தது அந்த ஸ்டேஜ் ஷேரிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சா அது என்டிஏக்கு பலமாக இருக்குமா இல்லை சீமானுக்கு கரெக்டாக இருக்குமா? அதோட சீமான் கட்சி கரையும். 8% ஓட்டு இருக்குன்றாங்க. ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பித்தோன்னா 3-4% ஓட்டு வெளியில் போயிடுச்சு. இன்றைக்கி சீமானுக்கிட்ட இருக்கிறது 4-5% ஓட்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஜேபியோடு சேர்ந்தாருன்னா அது 1% ஓட்டாக சுருங்கும். 8% ஓட்டு 1% ஆகும். பாலிட்டிக்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 5+5 10 கிடையாது, சம்டைம்ஸ் 0 ஆகும். சீமானுக்கு 8% ஓட்டு இருக்க அவங்களை எப்படியா இந்தியாவுக்குள்ளே இழுத்துடணும்னு மோடி விரும்புகிறாரு. அப்படி ஒரு வேளை சீமான் மோடியின் முயற்சி வெற்றி பெற்று ஐக்கியமானால், என்டிஏ ஜோதியில் கலந்தால் அவருடைய வாக்கு வங்கி 8%-லேருந்து 1%, 7% அவர் இழப்பார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் அந்த ஜோதியில் ஐக்கியமாக மாட்டார், என்டிஏவில் சேர மாட்டார், பிஜேபி கூட்டணியில் சீமான் சேர மாட்டார்லாம் ஒன்றும் உறுதியாக சொல்ல முடியாது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? நயினார் நாகேந்திரன் தலைவராக பதவியேற்றதுக்கு வாழ்த்து தெரிவிப்பதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் நாளைக்கு கூட்டணியில் சேரலாம், சேராமல் கூட போகலாம். வாழ்த்து எப்படி தெரிவிக்க முடியும்? மனிதகுலத்தின் எதிரி அந்த கட்சி பிஜேபின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட தலைவருக்கு நீங்கள் எப்படி வாழ்த்து தெரிவிக்க முடியும்? வாழ்த்து தெரிவிக்கிறோன்னா ஒரு குறைஞ்சபட்ச சித்தாந்த ஒற்றுமை இருக்கணும். குறைந்தபட்ச சித்தாந்த ஒற்றுமை இருக்கணும். அது சுத்தமாக இல்லாமல் நேர் எதிரியை பார்த்து அவருடைய அரசியல் வளர்ச்சியில், அரசியல் முன்னேற்றத்தில் நீங்கள் எப்படி வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க முடியும்? ஆகவே சீமான் அவர்களுடைய சமீபத்திய நடவடிக்கைகள், அவரை பற்றி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நமக்கு அவர் பிஜேபியில் கூட்டணியில் சேர்ந்தால் ஆச்சரியம் இல்லை என்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துகிறது. சார், இந்த திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை மொத்தமாக அறுவடை பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி எதிர்கட்சிகளோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கோலாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜயும் பார்த்தீங்கன்னா அவரோட டார்கெட்டும் அதுவாக தான் இருக்குது. திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் ப்ளஸ் யங் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும், இந்த மொத்த ஓட்டுகளை கன்சல்டேட் பண்ணணும் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்து ஒரு விதமான ஒரு பாரமாக தான் இருப்பார், ஒரு முட்டுக்கட்டையாக தான் இருப்பார். ஸோ என்டிஏ தரப்புலேருந்து விஜய்க்கு ஏதேனும் நெருக்கடிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, நெருக்கடிகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். பிஜேபியையும் திமுகவையும் சேலஞ்ச் பண்ணி யாராவது வராங்கன்னா, மத்தியில் ஆளும் கட்சி, மாநிலத்தில் ஆளும் கட்சி, இவர்களை சேலஞ்சு பண்ணி யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நெருக்கடிகள் வரதான் செய்யும். ஆனால் விஜய் ஒருபோதும் பிஜேபியோட போக மாட்டார், திமுகவோடையும் போக மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 26 அவர் தனியாக தான் நிற்பார். சீமான் யாரோட போவார்ன்றதான், சீமான் பிஜேபியோட போவாரா போக மாட்டாரான்றது மட்டும்தான் இப்போ $1 மில்லியன் கொஸ்டின். அப்போ விஜய் வந்து 3வது அணி தான். அவர் கண்டிப்பாக பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போக மாட்டார்.
திமுக சத்தியமாக போக மாட்டான். ஏன்னா பிஜேபி டிஎம்கே அலையன்ஸை பற்றி ஏடிஎம்கே அலையன்ஸை பற்றி நேற்று கடும் கண்டனம் தெரிவித்து அவர் ரியாக்ஷனே கொடுத்துருக்காரு. சீமான் யார் ரியாக்ஷன் கொடுக்கல. அவர் அதை பற்றி கருத்து கூட ப்ரெஸ் மீட்டில் கருத்து கூட தெரிவிக்க மாட்டார். என்னங்க அர்த்தம்? இப்போ எத்தனை நாளைக்கு சீமான் இப்படி வழவழா குழகலாவென்று கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேங்க, இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு. இட்ஸ் அ மேஜர் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட். ஒன்று நீங்கள் அதை வரவேற்கணும், இல்லை அதை எதிர்க்கணும். இப்போ திமுக கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் அவங்க எல்லாம் அதை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஓகே, விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. வர தேர்தலில் தமிழக மக்கள் இந்த கூட்டணியை தூக்கி எறிவார்கள்ன்றாரு. சீமானி அமைதியாக இருக்கார். எத்தனை நாளைக்கு இந்த மௌனத்தை சீமான் கடைபிடிக்க முடியும்? அப்போ கண்டிப்பாக அவர் பிஜேபியோட போவதற்கான பேச்சுவார்த்தையில் இருக்கிறார் என்று வரக்கூடிய செய்திகள் ஒதுக்கி தள்ள முடியாத செய்திகள் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லையா? ஆகவே சீமானுடைய மௌனம் என்பது பிஜேபி அதிமுக கூட்டணியில் அவர் சேருவார் என்ற எண்ணத்தை வலுப்படுத்துவதாகத்தான் அமைந்துள்ளது. ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, யூ cannot afford to be keep quiet. மௌனமாக இருப்பதற்கான எந்த ஒரு எப்படி சொல்வது, எந்த ஒரு அரசியல் காரணமும் சீமானிடம் இல்லை. மௌனமாக இருக்காருன்னா அது ஒரே காரணம்தான், பிஜேபியோட அவர் போகிறார். சார், அடுத்து இந்த ஏடிஎம்கே பிஜேபியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுக, அதாவது இன்றைக்கி வந்து பிஜேபி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் கடுமையான நெருக்கடி கொடுத்து ஏடிஎம்கேவை ரோப்பின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றுபட்ட ஏடிஎம்கே இருக்கிறது தானே ஒரு பெரிய பலமாக இருக்கும். அந்த ஒரு இடத்த அமித்ஷா அவர்களோ பிஜேபி தரப்பில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? மீண்டும் எடப்பாடிக்கு இதை வலியுறுத்தி ஏதாவது அழுத்தம் கொடுக்க முடியுமா? இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அன்றைக்கி மேடையில் வந்து இப்போ அதிமுக விழுவ இருக்காங்கல்ல, நாங்கள் திரட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அது எவ்வளோ பச்சை பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கி 12 மணிக்கு வர வேண்டிய ப்ரெஸ் மீட் சாயங்காலம் 5:30 மணிக்கு போனதுக்கு காரணமே எடப்பாடியை சம்மதிக்க வைக்கிறதுல வந்த பிரச்சனை தான். எடப்பாடி கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கறதுல உறுதியாக முடியாதுன்ட்டார் அவர். அதில் அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நேரமானதால் தான் 6 மணி நேரம் அன்றைக்கி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கும் இந்த கூட்டணி அறிவிப்புக்கும் கால நேரம் பிடிச்சது. அப்படி தான் ஸ்டாண்ட் எடுப்பார். வெளிப்படையாக கேட்கும்பொழுது அதிமுக உள்ளுவகாரங்களை திரட மாட்டோம் தான் ஸ்டாண்ட் எடுப்பார். ஆனால் தலையிடுவாங்க. இப்போ இதில் வந்து டிடிவி கதை வேறு, ஓபிஎஸ் சசிகலா கதை வேறு, ரெண்டு வேறு. டிடிவி தனி கட்சி வச்சுருக்காரு. அவர் அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டுக்கு அடுத்த நாள் என்ன சொல்வார், நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன்றார். டிடிவி கதை வேறு. ஆனால் சசிகலாவும் ஓபிஎஸும் அதிமுகலேருந்து விலக்கப்பட்டவர்கள், அவங்கள சேர்த்துக்கணுன்றது தான் இப்போ கோரிக்கை. முடியாதுன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. பிஜேபி அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்துருச்சு. ஆனால் டிடிவியை கடைசி நேரத்தில் கூட்டணியில் சேர்த்துக்க, அதாவது அவங்களோட கூட்டணி என்டிஏல அமமுகவும் இருக்கும். அதிமுகவோட நேரடியாக இருக்காது, தனியாக என்டிஏக்குள்ளே அமமுக இருக்கும். ஒரு மாதிரி அமமுகவை கூட்டணியில் வைத்துக்கொள்ள எடப்பாடி சம்மதிப்பார். தேர்தல் நேரத்தில் 10 சீட்டு கூட கொடுக்கலாம். ஆனால் ஓபிஎஸ்ஸை ஒருபோதும் எடப்பாடி சேர்த்துக்கொள்ள மாட்டார். இந்த விஷயத்தில் எடப்பாடியோட கோரிக்கையை பிஜேபி ஏற்றுக்கொண்டு விட்டது. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அவர் கூட்டணி கண்டிப்பாக அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள மாட்டார். அவங்க 2 பேரும் தனி கட்சியெலாம் ஆரம்பிக்கவும் முடியாது. டிடிவி கதை வேறு. டிடிவியோட எலெக்ஷன் டைமில் என்டிஏக்குள்ளே டிடிவியும் இருக்க வாய்ப்புகள் அதிகம். அவர் கண்டிப்பாக வந்து சீட்டெல்லாம் ஒதுக்கப்படும். 5 சீட்டோ 10 சீட்டோ கண்டிப்பாக அது அலாட்மெண்ட் இருக்கும். சிம்பிள் ரெட்டையில் கூட நிற்கலாம், இல்லை தனியாக கூட நிற்கலாம். ஆனால் டிடிவியை என்டிஏ அலையன்ஸில் வைத்துக்கொள்வதில் எடப்பாடி பெரிய அளவில் எதிர்ப்பு காட்ட மாட்டார். பட் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்துக்க மாட்டார். அப்போ அவங்கள பிஜேபி என்ன பண்ண போகுது? எடப்பாடி தான் முக்கியம்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஓபிஎஸ்ஸுக்கு வேறு ஏதாவது பதவிகளை கொடுக்கலாம், அல்லது பிஜேபியிலேயே அவரை சேர்த்து தாமரை சின்னத்தில் நிற்க வைக்கலாம். என்ன வேணால் நடக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அதிமுக என்பது எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் என்பதை பிஜேபி அமித்ஷா ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், மோடி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதுதான் நேற்றைய 4 நாள் நடந்த ப்ரெஸ் மீட்டோட டேக்அவே என்பது அதுதான். சார், அடுத்து நம்ம லோக்சபா எலெக்ஷன் அப்போது அண்ணாமலை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு புதிய தலைமுறைக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2 திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சி அழியுது அப்படின்ற மாதிரி அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்றதையுமே, இது ரெண்டையுமே எப்படி பார்க்குறீங்க சார்? அண்ணாமலை அன்னைக்கு சொன்னதும் இந்த கூட்டணி ஃபார்மேஷன் இன்னைக்கு நடந்திருக்கதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இல்லைங்க, இது வந்து ஒரு கட்சி அழியும் அப்படின்னு பேசுறதுலாம் ரொம்ப அபத்தமானது, ஆணவமான பேச்சு. எந்த கட்சியும் அழிப்பேன்லாம் சொல்கிறதுலாம் ரொம்ப ஆணவம். மக்கள் மன்றத்தில் தோற்கடிப்பேன் வீழ்த்தோன்னு சொல்லணும். அண்ணாமலை அவ்வளோ பேச்சு பேசினார். கடைசியில் அவர் தான் இன்றைக்கி காணாமல் போயிருக்காரு. 2 திராவிட கட்சியில் ஒன்று அழிவுனார். நான் அண்ணாமலை அழிவாருன்னு நான் சொல்லலை, அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்த விரும்பலை. கடைசியில் அரசியலில் தோற்று போனது யார்? இன்றைக்கி அண்ணாமலை தான் பாஜக பதவியிலேருந்து நீக்கப்பட்டு இன்றைக்கி வேறு ஏதோ பதவி கொடுத்துருக்காங்க, தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவன்றாங்க.
தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனால் அண்ணாமலை யாருங்க சீண்டுவா? அண்ணாமலை யார் பாப்பா, யார் கேட்பா? அண்ணாமலைக்கான அரசியல் மதிப்பு மரியாதை என்பது தமிழ்நாட்டு தலைவராக இருக்க வரைக்கும் தான், தமிழக பாஜக தலைவராக இருக்க வரைக்கும் தான். அது இல்லைன்னா அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. அவருடைய செல்வாக்கு தான் குறைந்திருக்கிறது. 2 திராவிட கட்சிகளில் ஒன்றை அழிப்பேன்னு சொன்ன அண்ணாமலை இன்று பாஜக தலைவர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பதவியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நாளைக்கு வேணால் தேசிய அளவில் அவருக்கு பதவி கொடுக்கலாம் பிஜேபி. இன்றைக்கு அவர் முக்கியத்துவம் இல்லாத ஒரு அரசியல் தலைவராகத்தான் மாற்றப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய கள யதார்த்தம். ஓகே சார், இன்னைக்கு விஜய் வந்து தனித்து விடப்பட்டிருக்காருல்ல, லைக் அதாவது இதுக்கப்புறம் அவர் கூட்டணிக்கான வாய்ப்புகள்ன்றது மிக குறைவு. ஸோ திடீர்னு இந்த ஒரு பொலிட்டிக்கல் அலைன்ஸு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிவிகே அவங்களோட ரோல் என்னவாக இருக்கும் இந்த எலெக்ஷனில்? டிவிகே ரோல் பெரிய ரோலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க உடைக்கிற ஓட்டால் யாருக்கு லாபன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். இப்போ வந்து தெளிவாக தமிழ்நாடு அரசியல் 4 முனை போட்டி உறுதியாகுது. சீமானு போய் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் மும்முனை போட்டி உறுதியாகுது. அப்போ டிவிகே விஜய் கட்சி பிஜேபி ஓட்டு, அதிமுக ஓட்டையும் உடைக்குது, பாமக ஓட்டையும் உடைக்குது, விசிக ஓட்டையும் உடைக்குது, திமுக ஓட்டையும் உடைக்குது. எல்லார் ஓட்டையும் விஜய் கட் பண்ணுறாரு. விஜய் உடைக்க போகிற ஓட்டால் லாபம் திமுகவா அதிமுகவா என்பது தான் $1 மில்லியன் கொஸ்டின். அதை நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. குறைஞ்சது ஒரு 7-8 மாதமாக தேர்தல் நெருக்கத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை இன்னொரு விஷயம், இன்னும் 1 இயர் இருக்குது. இந்த 1 இயரில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கணும். 1 இயருக்கு முன்னாலே ஏன் அலைன்ஸை வச்சாங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 இயர் மேலே வச்சதான் அவங்க பார்வையிலேருந்து பார்த்தா கரெக்டு. கடைசி காலத்தில் நரசிம்மராவ் 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் எலெக்ஷன் வரைக்கும் ஒருவர் வசை மாறி பொழிந்து கொண்டு தேர்தல் அறிவிக்கை வந்தோடனே போய் சேர்ந்ததால் தான் வாஷ் அவுட் ஆச்சு. மூப்பனார் பிரிஞ்சார், திமுக ஜெயிச்சுது. அந்த தப்பை இன்றைக்கி மோடி செய்யலை. அவர் தெளிவாக இருக்கிறார். மக்கள் மனங்களை தயார்படுத்துகிறாங்க. திமுக அரசு இங்கே இருக்குதுங்க. அதனால் திமுக அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக களத்தில் இருக்குது. இன்னும் 1 இயரில் திமுக அரசு சந்தி சிரிக்கும். அடுத்த ஆண்டு இந்த நேரம்லாம் திமுக அரசு மிக மோசமான ஒரு விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கும். அப்போ பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான அக்செப்டன்ஸ் மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். சார் அங்கே தான் சார் டவுட் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 1 இயர் பிஃபோரே வந்து அவங்க அலைன்ஸை செட் பண்ணி இப்போத்துலேருந்தே வந்து ட்ராவல் பண்ண, அதாவது மக்கள் மனசில் வந்து நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏடிஎம்கே பக்கம் போகும். சாலிடாக அப்படி தான் வந்து இத்தனை வருஷம் தமிழக அரசியல் இருந்திருக்கு. கண்டிப்பாக வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஏடிஎம்கேவை கிளிக் பண்ணும். ஆனால் ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்குல்ல சார், அது எப்படி, என்ன மாதிரியான ஒரு இதுக்கு? அதை தான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மேலே அசூயையாக இருக்கவங்க ஓராண்டு கழித்து தேர்தல் வரும்போது திமுக அரசுக்கான எதிர்ப்புணர்வு இருக்கு இல்லையா, அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான அசூயை வந்து எதிர்ப்புணர்வை டைல்யூட் பண்ணிடும், பேலன்ஸ் பண்ணிடும். நீங்கள் 1000 சொல்லுங்கள், இன்றைக்கி அதிமுககாரன், பரம்பரை அதிமுககாரன், அவன் இந்த கூட்டணியை பிடிக்கலனாலும் ஓட்டு நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு தான், பிஜேபிக்கு தான், அதிமுக பிஜேபி யார் நிற்கிறாங்களோ கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு தெளிவாக சொல்கிறோம். இந்த கூட்டணி அமைஞ்ச ஒரே காரணத்தாலேயே 96 நரசிம்மராவ் ஜெயலலிதா எதிர்மறை சக்திகள் சேர்ந்து கலைஞர் வந்து ஜெயிச்சுட்டு வந்தார். மூப்பனார் தமாக உருவாக்கி வெளியில் வந்தப்போ. அந்த மாதிரி பிஜேபி ஏடிஎம்கே இன்றைய அலைன்ஸ் என்பது திமுகவுக்கு ஜேன்னு வாக்குகளை கொடுத்து 200 சீட்டு ஜெயிப்பாங்க என்று எதிர்பார்ப்பது அபத்தமானது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு வருத்தமும் கோபமும் இருக்கிறது. ஆனால் இன்னும் 1 வருஷம் இருக்குது எலெக்ஷனு. இந்த 1 வருஷத்தில் திமுக அரசு, ஏற்கனவே செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு, ஓராண்டு கழித்து இன்னமும் மக்கள் மன்றத்தில் மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சியை சந்தித்து கொண்டு இருக்கும். அப்போ திமுகவுக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்பது பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு உணர்வை இட்டு நிரப்பும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? டிஎம்கேக்கு எதிரான அந்த எதிர்ப்பு உணர்வு என்பது அதிமுக பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வை அடித்து தகர்க்கும். அப்போ எது மேலோங்கன்னா திமுக எதிரான உணர்வு தான் மேலோங்கும், பிஜேபிக்கு எதிரான உணர்வும் மேலோங்கி இருக்கும். நான் வந்து மறுக்கல. ஸோ இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. கடந்த 53 ஆண்டுகள் அதிமுகன்ற கட்சி உதயமான பிறகு தொடர்ந்து 2 முறை தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தது இல்லை. அது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், மறந்துடாதீங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியை சித்தாந்த ரீதியாக நான் எதிர்க்கிறேன். இது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தை உண்டாக்கும். அதிமுக இதை தவிர்த்திருக்கணும், விஜயோட போயிருந்திருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணி பாமகவும் அதில் சேரப்போது, இன்னும் குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிடுவாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய சவாலை உண்டாகும். ஏன்னா இதே திமுக இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லாமல் அதிமுக அதிகாரத்திலேருந்து பிஜேபியோட போச்சுன்னா திமுக கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும்னு இப்பயே சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கி திமுக அதிகாரத்தில் இருக்கிறதால
தொடர்ந்து 2 முறை மக்கள் திமுகவுக்கு வாக்களித்ததே கிடையாது என்ற வரலாறு நம் கண் முன்னால் விஸ்வரூபம் எடுத்து நிற்பதால் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இது தமிழ்நாட்டுக்கு பேரழிவை உண்டாக்கும். அது வேறு. மறுபடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, இவன் மாற்றி பேசுகிறான், அங்கே ஒன்று பேசுகிறான், இங்கே ஒன்று பேசலை, ஒரே பேச்சு தான் எப்பயும். அந்த கூட்டணி வந்த அன்னைக்கே நான் வேறு ஒரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் அதுதான் சொன்னேன். இது தமிழ்நாட்டுக்கு பேரழிவு. ஆனால் இதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். திமுக திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற காரணத்தால் தான் திமுக இவ்வளோ குதிக்குது. திமுக ஏங்க இவ்வளோ பதறுது? முதலமைச்சர் ஏன் இவ்வளவு கடினமாக அறிக்கை விடுகிறார்? எதுக்காக திமுகவில் வந்து குஞ்சும் குழுவான் உட்பட எல்லாம் வந்து குதிக்கிறாங்க? திமுக தலைவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க, எல்லா மந்திரியும் பேசுகிறாங்க, திமுகவோட தோழமை கட்சிகள் எல்லாம் வந்து அப்படியே வந்து இதை இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறாங்க. திமுக செய்தி தொடர்பாளர்கள் வந்து கடுமையாக வந்து பேசுகிறாங்க. அதை விட முக்கியமாக திமுகவோட தொங்கு சதைகளான திமுகவால் வளர்க்கப்படுகிற அறிவாலய அல்சேஷன்கள், பத்திரிகையாளர் என்ற போர்வையிலும் அரசியல் பார்வையாளர் என்ற போர்வையிலும் தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் பொதுவெளியிலையும் பேசக்கூடிய அறிவாலய அல்சேஷன்கள் ஏன் இவ்வளவு தூரம் பதட்டப்படுகிறார்கள், குதிக்கிறார்கள்? உண்மையிலேயே இது நரசிம்மராவ் ஜெயலலிதா அலையன்ஸ் மாதிரி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். அதாவது திமுக கூட்டணியை மிகப்பெரிய அளவு 96 அது வெற்றி பெற வைத்தது மாதிரி தமாக பிரிந்து வந்து ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் எப்படி திமுகவை ஆட்சியில் அமர்த்தியதோ அதுபோல் இன்றைய அதிமுக பாஜக கூட்டணி திமுகவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும்னு ஏன் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டியது தானே? எதற்காக இவ்வளோ பதறீங்க, புலம்புறீங்க? 4 நாள் ஆகுது கூட்டணி வந்து, தினமும் அதே விவாதிக்கிறதுக்கு முன்னால், இந்த கூட்டணி வரத்துக்கு முன்னால் வருமானு விவாதித்தான். இப்போ வந்தோன்னே இது சரியான்னு விவாதிக்கிறான். அவன் யாரோடையோ போகிறாங்க. திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் எதுக்கு இவ்வளோ தூரம் எரியுது? ஏன் எரியுதுன்னா இந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. பிஜேபியை யாருக்கும் பிடிக்கல, உண்மைதான். ஆனால் ஓராண்டு இருக்குது அதிமுகவோட சேர்ந்து மக்கள் மத்தியில் அதை ஏற்புடைத்தன்மை வரும், அக்செப்டன்ஸ் வரும். மிகப்பெரிய பலம் இந்த கூட்டணிக்கு இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி. இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு எதிராக எவ்வளவு குறைகள் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் பேச மறுக்கின்றன. மீடியா டோட்டலாக திமுக சரண்டராக இருக்குது திமுக கிட்ட. அதனால் மக்கள் மத்தியில் நீங்கள் எதிர்ப்புணர்வு இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புணர்வு மக்கள் மத்தியில் இருக்குது. இது உங்களுக்கு அரசுக்கு எதிரான இந்த எதிர்ப்புணர்வு, ஆன்டி டிஎம்கே, ஆன்டி இன்கம்பன்சி வருமானம் இந்த ஓராண்டில் மேலும் அதிகரிக்கும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பேருதவியை செய்யும். ஓகே சார், நிறையா விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி சார்.